பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா இன்னுமே கனெக்ட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1979 வந்து ஏலியன், ப்ரொமீத்தியஸ் 2ன்னு சொல்லப்படுற ஏலியன் த காவினன்ட் அப்படிங்கிற இந்த 3 படங்கள் மட்டும் பார்த்தாலே போதுமானது. பார்க்கலைனாலுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு புரியதான் செய்யும் இந்த வெப் சீரிஸ். பட் இருந்தாலும் அந்த ஒரு இம்பாக்ட், இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கு, இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு பார்த்தா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும்ல. அதுக்காக சொல்றேன். நான் வந்து இந்த ஏலியன் பிரான்சைஸ்லயே வந்து நான் இந்த ஏலியன் எர்த் வெப் சீரிஸ் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். இதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரான்சைஸ்ல இருக்கிற படங்களோ வெப் சீரிஸோ அனிமேஷன் மூவி இதெல்லாமே வந்து பார்ப்பேன். ஏன்னா இதை ஏன் பார்ப்பேன்னு நான் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ஏலியன் எர்த் வெப் சீரிஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. குறிப்பா இந்த ஏலியன் எர்த்துக்கு செலக்ட் பண்ண கேஸ்டிங், வெண்டிங்கிற கேரக்டர்ல நடிச்ச சிட்னி சாண்ட்லர், மாரோங்கிற கேரக்டர்ல நடிச்ச பாபோ, அண்ட் சாமுவேல் பிளே பண்ண பாய் கவேலியர், அண்ட் டேவிட்டா வந்து பிளே பண்ண டிமோத்தி ஒலிஃபென்ட். இவங்க 4 பேரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இந்த 4 பேருக்கு தான் வந்து கொஞ்சம் ஸ்கிரீன் டைம் வந்து இந்த வெப் சீரிஸ்ல அதிகமா வந்து தந்திருப்பாங்க. அந்த கேரக்டர் ஆக்டிங்க வந்து இந்த 4 பேருமே நல்லா ஈக்குவலா வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க பாய் கவேலியர் அண்ட் வெண்டியோட ஃபேனா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.